ஊரை விட்டு போய் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பேடை எதை வச்சு செய்யறாங்கன்றத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது இந்த பேடை பஞ்செல்லாம் வச்சு செய்யல, செல்லுலோஸ் ஃபைபர்ன்ற ஒரு மெட்டீரியல் வச்சு செய்யறாங்கன்ட்டு. அடுத்தபடியா நம்ம ஹீரோவுமே அவர் வேலை செய்யற ப்ரொஃபஸரோட பையன்கிட்டே போயிட்டு இந்த செல்லுலோஸ் ஃபைபர் எங்க கிடைக்கும்னு கேக்குறாரு. அவனுமே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இது அமெரிக்கால தான் கிடைக்கும்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ போனை போட்டு ஆர்டர் பண்ணி அதை அமெரிக்கால இருந்து வர வைக்கிறாரு. அந்த ஆர்டருமே வந்துருது. ஆனா அதை வச்சு அவருக்கு எப்படி பேட் ரெடி பண்ணணும்னு தெரியல. வேற வழி இல்லாததுனால ப்ரொஃபசர் கிட்ட உதவி கேட்கிறாரு. அவருமே ஒரு வீடியோவை போட்டு காமிச்சு இந்த மாதிரி ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் மிஷினை வச்சு தான் ரெடி பண்றாங்க, அந்த மிஷினோட ரேட்டுமே 1 கோடி ரூபாய்க்கு மேல போகும்னு சொல்லிடுறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே நம்ம ஹீரோ இன்னுமே சோகமாயிடுறாரு. ஆனா முயற்சியை கைவிடாம நம்ம ஹீரோவுமே அந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்ற நல்லா பாத்துக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி மேனுவலா ஒரு மிஷினை இவரே உருவாக்குறாரு. உருவாக்குனது மட்டும் இல்லாம வெற்றிகரமா கடையில வாங்குற மாதிரி இவருமே பேட் செஞ்சு முடிக்கிறாரு. அப்ப அது யாருக்கிட்டயாவது கொடுத்து செக் பண்ண மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியூர்ல இருந்து 2 பொண்ணுங்க பாட்டு கச்சேரிக்காக வந்திருப்பாங்க. அவங்கள ஒருத்திக்கு திடீர்னு நடுராத்திரி பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு நம்ம ஹீரோ உருவாக்கின பேட் எடுத்துன்னு போய் கொடுக்கறாரு. மறுநாள் அவங்க தங்கியிருக்க இடத்துக்கே போயிட்டு நம்ம ஹீரோவுமே நேத்து நான் கொடுத்த பேட் ஒழுங்கா வேலை செஞ்சதா, எந்த தொந்தரவுமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவங்களுமே இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லையே, கடையில வாங்கின பேட் மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல ஒரு வழியா நம்ம ஹீரோவுமே எப்படியா நான் ஜெயிச்சிட்டோம் சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒருத்தி நம்ம ஹீரோவை ஒரு எக்ஸிபிஷன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம ஹீரோட சாதனையை பாராட்டி நம்ம அமிதாப் பச்சன் கையிலேயே அவார்டும் கொடுத்து 2 லட்சம் ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த பணத்தை வச்சு நிறைய கிராமங்களுக்கு போய் நிறைய பேட் உருவாக்குற கம்பெனியை ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கம்பெனிகள்ல நிறைய ஏழை பெண்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்கறாரு. கடைசியில் அவருமே 55 ரூபாய்க்கு வித்த பேடை வெறும் 2 ரூபாய்க்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதனால இப்ப இந்தியால இருக்க எல்லா பெண்களுமே பழைய அழுக்கு துணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த பேடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு பத்மஸ்ரீ அவார்டுமே கிடைக்குது. எந்த ஊர்ல இருந்து அவரை வெளியே அனுப்புனாங்களோ அந்த ஊரே அவரை கடைசியில தூக்கி வச்சு கொண்டாடுது. அது மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃபுமே அவர் கூட வந்து ஒன்னா சேர்ந்துடுறாங்க.